வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நம்ம நியூ சாப்டராக ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாப்டரோடைய இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டை பார்க்கலாம். எர்த்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான லிவிங் ஆர்கானிசம் இருக்குது. ஸோ அந்த லிவிங் ஆர்கானிசத்தோட ஒன் ஆஃப் த எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ், அதாவது ரொம்ப ரொம்ப நெசசரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த லிவிங் ஆர்கானிசத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ். நமக்கு இந்த ரீப்ரொடக்ஷனை பற்றி என்னன்னு தெரியும்? ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பயாலஜிக்கலான ப்ராசஸ். இந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ்னால தான் பேரண்ட்ஸ்டேருந்து ஒரு நியூ யங்வன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி வருவாங்க. அண்ட் அப்படி ஒரு நியூ யங்வன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷியஸ் இந்த எர்த்தில் ஸ்டில் சர்வே ஆகி எக்ஸிஸ்டன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வைட்டலானது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் மூலமாக தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எர்த்தில் அந்த ஸ்பீஷியஸ் சர்வே ஆகிறதுக்கும் எக்ஸிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கும் இது ஒரு காரணமாக அமையுது. இந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ்னால தான் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங்கில் சில வேரியேஷன்ஸ்லாம் நடக்குது. அதாவது எர்த்தில் நிறைய விதமான சேஞ்சஸ் இயர் பை இயர் ஏற்பட்டுக்கிட்டே வருது. ஒன்று டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகிறதா இருக்கலாம், சில நேரம் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது ஒரு சில இடத்துல, சில நேரம் டிக்ரீஸ் ஆகுது ஒரு சில இடத்துல வாட்டர் ஐஸாக இருக்கு இல்லையா, ரொம்ப கூலிங்காக இருக்குது. அப்போ அது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு அந்தந்த பர்டிகுலர் பிளேஸில் இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம் சர்வே பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்பீஷியஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆஃப் ஸ்ப்ரிங்கில் சில சேஞ்சஸ், அதாவது ஒரு சில வேரியேஷன்ஸ் நடந்திருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்பீஷியஸ் அந்த பர்டிகுலர் இடத்துல சர்வே பண்ண முடியும். அப்படிங்கிறப்போ அந்த வேரியேஷன் நடந்து பார்த்திங்கன்னா எவல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு நடக்கும் லாஸ்ட்டாக. அதாவது பரிணாம வளர்ச்சி. எப்படி ஒரு குரங்குலேருந்து ஒரு மனுஷன் வந்தான் அந்த மாதிரி தான். ஸோ அந்த எவல்யூஷனுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலாக இருக்கிறது இந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தான். இப்போது பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, பிளான்ட் ரீப்ரொடக்ஷனில் பிளான்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். அப்போது அந்த பிளான்ஸ் தன்னோட ஓன் சர்வைவலுக்காக மட்டும் இல்லாமல், அதாவது எக்ஸிஸ்ட் ஆகி சர்வே பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் அதர் லிவிங் திங்ஸுக்குமே பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ. ஏன்னா எல்லா லிவிங் ஆர்கானிசமும் கண்டிப்பாக இந்த பிளான்ஸை டைரெக்டாக ஆர் இன்டைரக்டாக டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. ஒன்று ஃபுட்டுக்காக இருக்கலாம், இல்லை ஷெல்டருக்காக ஆர் ஆக்சிஜனுக்காக, இந்த மாதிரி டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசமும் கண்டினியூவாகி எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு இந்த பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஒரு லிவிங் ஆர்கானிசத்தில் நடக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது 2 மேஜர் கேட்டகரிஸாக இருக்குது. ஒன் இஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், த அதர் ஒன் இஸ் அ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாட்டனிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஹி வாஸ் அ பஞ்சனன் மகேஸ்வரி. இவரோட டைம் பீரியட் 1904லேருந்து 1966 வரைக்கும் இவர் லிவ் பண்ணியிருக்காரு. ஹி வாஸ் அ எமினன்ட் பாட்டனிஸ்ட். எமினன்ட் அப்படின்னா ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான, ரொம்ப ஃபேமஸான, ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பாட்டனிஸ்ட் தான் இந்த பஞ்சனன் மகேஸ்வரி அப்படிங்கிறவர். அண்ட் ஹி வாஸ் ஸ்பெஷலைஸ்ட் இன் பிளான்ட் எம்ப்ரியாலஜி, மார்ஃபாலஜி அண்ட் அனட்டாமி. பிளான்ட் எம்ப்ரியாலஜி அப்படிங்கிறது என்னென்னா, லாஜி அப்படின்னு முடிஞ்சாலே அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் நமக்கு தெரியும். எதை பற்றி ஸ்டடி பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஒரு மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஃபர்டிலைஸ்ட் எக், அதாவது ஜைகோட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஜைகோட்டில் இருந்து தான் பிளான்ட் எம்ப்ரியோஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆகும். இந்த பிளான்ட் எம்ப்ரியோஸ் டெவலப் ஆகிறதுக்கு நிறைய ஸ்டேஜஸ் அண்டர்கான் பண்ணும். ஸோ அப்போது there will be a development of pollen, ovules and also final mature embryos like seeds and buds. ஸோ இந்த பிளான்ட் எம்ப்ரியோ பற்றி படிக்கிறத நம்ம பிளான்ட் எம்ப்ரியாலஜி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பிளான்ட் மார்ஃபாலஜி. பிளான்ட் மார்ஃபாலஜி அப்படின்னா ஒரு பிளான்ட்டோட எக்ஸ்டர்னல் ஃபார்ம் எப்படி இருக்குது, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அண்ட் பிளான்ட் பார்ட்ஸ் எல்லாம் எப்படி டெவலப் ஆகுது. பிளான்ட் பார்ட்ஸ் அப்படிங்கிறப்போ பிளான்ட்டோட ஸ்டெம்மு, லீஃபு, ரூட்டு
பட்டு, சீடு, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி அதை பற்றியெல்லாம் படிக்கிறது வந்து பிளான்ட் மார்ஃபாலஜி. இதே இது பிளான்ட் அனட்டாமி அப்படின்னா பிளான்ட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது எஸ்பெஷலி அந்த பிளான்ட் அப்படிங்கிறது டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸ்னால தான் மேடப் ஆஃப் ஆகிருக்கும். ஸோ அதோடைய காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, ஆர்கனைஸ் ஆகிருக்கு அண்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் வந்து பிளான்ட் அனட்டாமி. ஸோ இதிலலாம் வந்து இவர் ஸ்பெஷலைஸ்டாக வந்து இருந்தார். நெக்ஸ்ட்டு 1934 he became the fellow of Indian Academy of Science. And 1950 he published a book titled An Introduction to the Embryology of Angiosperm. அதுக்கப்புறமா அடுத்த வருஷமே 1951 he established the International Society for Plant Morphologists. So these are all about the Panjanan Maheshwari. நெக்ஸ்ட் இப்போது ஏசெக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த ரீப்ரொடக்ஷன் மெத்தட். ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன் மெத்தடில் தேர் வில் பி நோ இன்வால்மெண்ட் ஆஃப் கேமிட்ஸ், அதாவது மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் அப்படிங்கிற அந்த கேமிட்ஸோட இன்வால்மெண்ட்டே இல்லாமல் ஒரு சிங்கிள் பேரண்ட் கிட்ட இருந்து ஆஃப்ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஆஃப்ஸ்ப்ரிங் பார்த்திங்கன்னா பேரண்ட் மாதிரியே ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கலாக இருக்கும். ஏன்னா இந்த சிங்கிள் பேரண்ட் கிட்டேருந்து வரக்கூடிய அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த ஆஃப்ஸ்ப்ரிங்குக்கு பாஸ் ஆகிருக்கும். ஸோ அது மூலயமா அந்த ஸ்பீஷியஸ் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கண்டினியூ ஆகிக்கிட்டு எக்ஸ்டென்ஷன் ஆகாமல் சர்வே பண்ணிக்கிட்டே இருக்கும் எர்த்தில். ஸோ திஸ் இஸ் த ஏசெக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இங்கே கேமிட்ஸோட இன்வால்மெண்ட் இருக்காது. அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா லோவர் பிளான்ட்ஸ், ஃபங்கை, அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து இதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ். இந்த ஏசெக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனில் நிறையா மெத்தட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சில மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்மேஷன் ஆஃப் கொனிடியா. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்பெரஜில்லஸ் அண்ட் பெனிசிலியம். இப்போது கொனிடியா அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அ நான் மொட்டைல் ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ். நான் மொட்டைல் அப்படிங்கிறது என்னென்னா நாட் ஏபிள் டு மூவ். அண்ட் ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் அப்படின்னா மைட்டோசிஸ் ப்ராசஸ் மூலமாக சிங்கிள் பேரண்ட் கிட்டேருந்து ப்ரொடியூஸ் ஆனது அண்ட் ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டு தட் பேரண்ட். இந்த கொனிடியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கொனிடியா போர் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஹைஃபில் ஸ்டாக்கில் எக்ஸ்டர்னலாக வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது. ஸோ அப்படி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கொனிடியா என்ன ஆகுதுன்னா மெச்சூர் ஆகும்போது அதிலேருந்து டிட்டாச் ஆகி அண்ட் தே வில் ஸ்ப்ரெட் ஆகி and they will form a new fungal growth. Next அடுத்த மெத்தட் வந்து budding. So this budding can be seen in yeast and hydra. So இந்த buddingல என்ன ஆகும் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் அ ஹைட்ரா. அப்போ இந்த சிங்கிள் பேரண்ட் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் க்ரோத் ஒரு பட் மாதிரி வந்து டெவலப் ஆகி அந்த பட் என்ன ஆகுதுன்னா லேட்டரான் அந்த பேரண்ட்லேருந்து டிட்டாச் ஆகி ஒரு நியூ இண்டிவிஜுவல் ஆர்கானிசமாக அது வந்து டெவலப் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ பட்டிங் மெத்தட். நெக்ஸ்ட்டு தேர்ட் மெத்தட் வந்து ஃப்ராக்மெண்டேஷன். திஸ் கேன் பி சீன் இன் ஸ்பைரோகொய்ரா. இந்த ஃப்ராக்மெண்டேஷன் மெத்தடில் என்ன ஆகும் அப்படின்னா இதுதான் வந்து ஸ்பைரோகொய்ரா. இந்த ஸ்பைரோகொய்ராங்கிறது சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் ஆகி அண்ட் ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்ஸுமே வந்து நியூ ஆர்கானிசமாக வந்து க்ரோவாக இருக்குது விச் இஸ் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட். நெக்ஸ்ட்டு அடுத்த மெத்தட் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜெம்மா. இட் கேன் பி சீன் இன் மார்ஷன்டியா. ஸோ இதில் வந்து எப்படி ரீப்ரொடக்ஷன் மெத்தட் நடக்குதுன்னா மார்ஷன்டியா அப்படிங்கிறது லிவர் ஓர்த்தை சேர்ந்தது. இந்த லிவர் ஓர்த்தோட ட்ராசல் சர்ஃபேஸ், அதாவது அந்த டாப் சர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஜெம்மா கப் அப்படிங்கிற ஒரு கப்லெக் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். அப்போ அந்த கப்லெக் ஸ்ட்ரக்சரில் ஜெம்மா அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ப்ரொடியூஸ் ஆன ஜெம்மா பார்த்திங்கன்னா எப்போது இதில் வந்து தண்ணி படுதோ இல்லைனா வாட்டர் படுதோ அப்போ அந்த ஜெம்மா அப்படிங்கிறது இதிலேருந்து டிட்டாச் ஆகிரும். டிட்டாச் ஆகி வந்து அண்டு ஒரு கப்பில் பார்த்திங்கன்னா நிறைய ஜெம்மா இருக்குது. அந்த மாதிரி நிறைய கப்பில் வந்து நிறையா ஜெம்மா வந்து இருக்குது. ஸோ அந்த ஜெம்மாவில் டிட்டாச் ஆகி வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹோல் ஆர்கானிசமாக வந்து க்ரோ ஆகும். அண்ட் திஸ் வில் பி ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட். அடுத்த மெத்தட் வந்து ரீஜெனரேஷன். திஸ் கேன் பி சீன் இன் பிளனேரியா. பிளனேரியா அப்படிங்கிறது ஒரு வார்ம். ஸோ அந்த சிங்கிள் வார்ம் வந்து மல்டிபிள் பீஸாக வந்து கட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீஸுமே வந்து ஒரு ஹோல் நியூ ஆர்கானிசமாக வந்து டெவலப் ஆகும் அண்ட் விச் இஸ் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட். ஸோ திஸ் இஸ் த ரீஜெனரேஷன் மெத்தட்.
அடுத்த மெத்தட் வந்து பைனரி ஃபிஷன் மெத்தட். திஸ் கேன் பி சீன் இன் பாக்டீரியா. இந்த பைனரி ஃபிஷன் மெத்தடில் என்ன ஆகுது அப்படின்னா சிங்கிள் பேரண்ட் வந்து டிவைட் ஆகி அண்ட் தே வில் ஃபார்ம் அ 2 ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸ். இப்போது இந்த 2 ஃபார்ம் ஆகக்கூடிய டாட்டர் செல் பார்த்திங்கன்னா பேரண்ட் மாதிரியே வந்து ஐடென்டிக்கலாக வந்து இருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த 6 ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தடும் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகக்கூடிய இண்டிவிஜுவல் அந்த ஆஃப்ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது பேரண்ட்டுக்கு மார்ஃபாலஜிக்கலாகவும் ஜெனட்டிக்கலாகவும் ஐடென்டிக்கலாக வந்து இருக்கிறாங்க. ஸோ தோஸ் இண்டிவிஜுவல் தோஸ் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் தே ஆர் கால்ட் ஆஸ் அ க்ளோன்ஸ். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் இப்போ ஒரு சில ஏசெக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹையர் பிளான்ஸில் என்ன விதமான ஏசெக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஐ ஹோப் இன்னைக்கு பார்த்து இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டூ கமெண்ட், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, தம்ஸ் அப், ஷேர் அமௌங் யோர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம். See you soon again in next video. Thank you for watching.